சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க கட்சி தலைவர வந்துட்டு ராஜாங்கத்த எதிர்த்து இங்க தமிழ் செல்விய டாக்டருக்கு படிக்க வைக்கும்போது, அடுத்து இங்க சேது வந்துட்டு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாரியும் ஆர்வமா காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க தமிழ் செல்வி வந்துட்டு வீட்ல செல்ல பண்ணிட்டு, இதுக்கு மேல யார் என்ன தடுத்தாலும் நான் டாக்டருக்கு தான் படிக்க போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்க இருந்து கோவமா வீட்டுக்குள்ள போயிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ராஜாங்கத்தோட வீட்ல வந்துட்டு இங்க சேது தமிழ் செல்விய பத்தி பேசின எல்லா விஷயமும் வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிற பிறகு, இங்க ராஜாங்கம் கடைசியா சொல்லிட்டு போயிறாரு. என் மகன் சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி விஷயத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அது அவனோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் அங்கிருந்து கிளம்பி போயிறாரு. அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கம் அப்படி சொல்லிட்டு போவோம். இந்த விஷயத்த கேட்டோன்னே இங்க தாமரைக்கு, ஈஸ்வரிக்கு, அது மட்டும் இல்லாம சாவித்திரிக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிடுது. தமிழ்ச்செல்விக்கு இது வேணும் தான் அப்படிங்கிற மாரி இவங்க எல்லாரும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்ட பிறகு, அதுக்கப்புறம் அங்க வீட்ல இருந்த எல்லாருமே அங்க இருந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. எல்லாருமே கிளம்பி போயிட்ட பிறகு தான் அங்க வீட்டுக்கு வெளியில 5 கார் வருது. அந்த கார் கூடவே வந்துட்டு இங்க போலீஸும் வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த காருக்குள்ள வந்துட்டு இங்க கட்சி தலைவர் கீழ இறங்கி வராரு. கூடவே இங்க கட்சி தலைவரோட மருமகனும், அது மட்டும் இல்லாம இங்க கட்சி தலைவரோட மனைவியும் வராங்க. அதுக்கப்புறம் இங்க கட்சி தலைவரும் வந்துட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்குள்ள அவசரமா போயிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க கூடவே போலீஸ் வராங்க. கட்சி தலைவரும் வந்துட்டு வீட்டுக்குள்ள போவும். அப்பதான் இங்க வீட்டுக்குள்ள வந்த ஈஸ்வரி வந்துட்டு இவரு எதுக்கு இப்ப வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கட்சி தலைவரை பார்த்துட்டு வாங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஈஸ்வரி வந்துட்டு கட்சி தலைவரையும் அங்க கூட வந்து எல்லாரையும் வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துல இங்க ஈஸ்வரியும் பவித்ரா மட்டும் இருக்கு. அப்பதான் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட கேக்குறாரு, எங்க ராஜாவன் இல்லையா வீட்ல அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு மாமா ரூம்ல தான் இருக்காங்க. இதோ கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பவித்ராவும் ஈஸ்வரியும் போயிட்டு இங்க ராஜாங்கத்த கூட போறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க கட்சியோட தலைவர் வந்திருக்கிறத பார்த்துட்டு அங்க வீட்ல இருக்க எல்லாரும் வந்துறாங்க அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரியும் போயிட்டு இங்க ராஜாங்கத்தையும் சனாசியும் வந்து கூட்டிட்டு வராங்க. இங்க ராஜாங்கமும் தலைவர் வந்திருக்காரா அப்படிங்கிற விஷயத்த கேட்டு வேகமா வந்துட்டு அங்க ரூம்ல இருந்து வெளிய வராரு. வெளில வரும்போது தான் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு அவங்க மருமகளோட, அது மட்டும் இல்லாம மனைவியோட அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. உடனே எங்க ராஜாங்க வேகமா வந்துட்டு, "வணக்கம் தலைவரே, என்ன தலைவரே திடீர்னு வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரிலாம். இங்க ராஜாங்கம் இங்க கட்சி தலைவர பார்த்து கேட்க, அப்பதான் எங்க கட்சி தலைவர் வந்துட்டு, "ஏன் ராஜாங்கம் உங்க வீட்டுக்கு நான் சொல்லாம திடீர்னுலாம் வரக்கூடாதா?" அப்படிங்கிற மாரிலாம் எங்க கட்சி தலைவர் சொல்ல, உடனே எங்க ராஜாங்கமும் வந்துட்டு, "அப்படிலாம் எதுவும் இல்ல தலைவரே" அப்படிங்கிற மாரி சிரிச்சுட்டே வந்துட்டு எங்க ராஜாங்கம் சொல்லிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு ராஜாங்கத்த பார்த்துட்டு, "இங்க பாருங்க ராஜாங்கம், நான் எதுக்கு இங்க வந்தேன் அப்படிங்கிற மாரி நேரத்த வீணடிக்காம உடனே சொல்லிடுறேன். உங்க மகன் சேதுக்கும், உங்க மருமக தமிழ்ச்செல்விக்கும் வந்துட்டு ஏதோ பிரச்சனை மட்டும் எனக்கு தெரியும். உங்க மருமக தமிழ்ச்செல்வி நேத்து நைட்டு என் மருமகளுக்கு வந்துட்டு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அத பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்க மகன் சேதுவ நான் பார்க்கணும். சேதுவ கூப்பிடுங்க அப்படிங்கிற மாரி எங்க கட்சி தலைவர் சொல்ல, உடனே எங்க ராஜாவும் வந்துட்டு இங்க சேதுவ கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அங்க மேல இருந்துட்டு இங்க சேதுவும் வந்துறாரு. சேது வந்துட்ட பிறகு தான் இங்க கட்சி தலைவரும் சேதுவ முன்னாடி நிக்க வச்சு கேட்டுட்டு இருக்காரு. "ஏன்பா சேது, உன் மேலயும், உங்க அப்பா மேலயும் எனக்கு அவ்ளோ மரியாதை இருக்கு. ஆனா நீ போயிட்டு உன் மனைவி தமிழ்ச்செல்விய இந்த அளவுக்கு பேசுன்னு சொல்ல நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கலப்பா. அந்த புள்ள என் மருமகளுக்கு கால் பண்ணி அவ்ளோ வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. அத பத்தி பேச தான் நான் இப்ப வந்திருக்கேனே. அதான் வந்துட்டு இவங்களும் கூடவே வந்திருக்காங்க. என் மனைவியும் வந்திருக்காங்க. என் மருமகளும் வந்திருக்காங்க." அப்படிங்கிற மாரி இங்க கட்சி தலைவர் சொல்ல, அப்பதான் அங்க கட்சி தலைவரோட மருமகள் வந்துட்டு இங்க சேதுவ பார்த்துட்டு, "இங்க பாருங்கண்ணே, போன தடவ நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட நீங்களும் உங்க மனைவி தமிழ்ச்செல்வியும் எவ்ளோ சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா நேத்து வந்துட்டு அவங்க என்ட்ட கால் பண்ணி பேசும்போது, அந்த பொண்ணு அவ்ளோ அழுது, அவ்ளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தா. அவள போயிட்டும் அவ வயித்துல இருக்க குழந்தைய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படிண்ணே வந்துட்டு மனசு வந்தது?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கட்சி தலைவரோட மருமகளும் வந்துட்டு இங்க சேது பார்த்து கேட்க, இன்னொரு பக்கம் இங்க கட்சி தலைவரோட மனைவியும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சேது கிட்ட இங்க கட்சி தலைவரும், இங்க கட்சி தலைவரோட மருமகளும், மனைவியும் வந்துட்டு எல்லாருமே மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்க, இங்க சேது எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. அப்பதான் அங்க இருந்த பவித்ரா வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, "என்னம்மா இவரு எதுக்கும்மா இப்ப இங்க வந்தாரு? வந்தது வராதம்மா அந்த தமிழ்ச்செல்விய பத்தி இங்க சேது கிட்ட வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பவித்ரா வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட சொல்றாங்க. இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இரு பவித்ரா, என்ன நடக்குது பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்பதான் அங்க இருந்த சேது வந்துட்டு எதுவுமே பேசாம நிக்க, அப்பதான் அங்க இருந்த கட்சி தலைவரும் வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்து கேட்கிறாரு, "என்ன ராஜாங்கம், உங்க மகன் வந்துட்டு எதுவுமே பதில் சொல்ல மாட்றாரு." அப்படிங்கிற மாதிரி இங்க ராஜாங்கத்த பார்த்துட்டு இங்க கட்சி தலைவர் கேட்கிறாரு. அப்பதான் இங்க ராஜாங்கமும் வந்துட்டு, "இல்ல தலைவரே, அந்த புள்ள தமிழ்ச்செல்வி பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அந்த புள்ள தமிழ்ச்செல்வி என் மகன் சேதுக்கு பண்ண விஷயம் அப்படி தலைவரே." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் சொல்லிட்ட பிறகு, அதுக்கப்புறம் தான் அங்க கட்சி தலைவரும் ராஜாங்கத்த பார்த்துட்டு, "சரிங்க ராஜாங்கம், அது விடுங்க. இப்பதான் வந்துட்டு அவங்க வயித்துல குழந்தை வளருது அப்படிங்கிற மாரி உங்க மருமக தமிழ்ச்செல்வி சொன்னாங்களாமே. அப்போ கூட வந்துட்டு உங்க மகன் சேது வந்துட்டு அவங்க மனசு அவ்வளோ வருத்தப்படுற மாரி பேசியிருக்காரு. இதெல்லாம் தப்பு தானே ராஜாங்கம்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கட்சி தலைவரும் இங்க ராஜாங்கத்த பார்த்து கேட்க, அப்பதான் அங்க இருந்த சேது வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. "இல்ல தலைவரே, நான் பேசுனது தப்பே கிடையாது. நான் பேசுனது சரிதான். அவ இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் போயிருக்கா. இப்போ அவ வயித்துல குழந்தை வளருதுன்னு அந்த ஒரு விஷயத்த வச்சு என்ன திரும்பியும் ஏமாத்தணும்னு பார்க்குறா. நான் திரும்பவும் வந்துட்டு அவகிட்ட ஏமாற விரும்பல தலைவரே. அதனால." இங்க சேது வந்துட்டு இங்க கட்சி தலைவர பார்த்து பேசிறாரு. சேது இப்படி பேசவும், இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு, சாவித்திரிக்கு, தாமரைக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. இந்த பக்கம் ராஜாங்கமும் வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. அப்பதான் அங்க இருந்த கட்சி தலைவரோட மனைவி வந்துட்டு, "இங்க
சேதுவ பார்த்துட்டு, "சரி தம்பி, நீங்க சொல்ற மாரி இருக்கட்டும். அதுக்குன்னு அவங்க மனசு அவ்ளோ கஷ்டப்படுற மாரி நீங்க பேசியிருப்பீங்க. அவ்ளோ கஷ்டப்பட்டிருந்தா என் மருமகளுக்கு அவங்க கால் பண்ணி அந்த அளவுக்கு அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க மனைவி தமிழ்ச்செல்விக்கு வந்துட்டு டாக்டர் படிக்கிறதுக்கு லெட்டரும் வந்திருக்கு. அவங்களுக்கு காலேஜ்ல சீட்டும் கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தில எப்படியோ நடக்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கட்சி தலைவரோட மனைவி பேச, அப்பதான் அங்க இருந்தேன். உடனே சேது வந்து, "தமிழ்ச்செல்வி அவ யாரையும் ஏமாத்தாம இந்த வீட்ல ஒழுங்கா வந்துட்டு இருந்திருந்தா அப்படின்னா, இந்நேரத்துக்கு நானே வந்துட்டு அப்பாகிட்ட பேசி அவள டாக்டருக்கு படிக்க வச்சிருப்பேன். இந்த விஷயத்த பத்தி ஏற்கனவே நான் அப்பாகிட்டயே பேசிட்டேன். அவ டாக்டருக்கு படிக்க போறது தான். அந்த சீட்டு கூட வந்துட்டு நான் தான் அவளுக்கு வாங்கி குடுத்தேன் காலேஜ்ல. ஆனா இதுக்கு மேலயும் அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு ஆயிட்ட பிறகு, அவ டாக்டருக்கு படிச்சா என்ன, படிக்கலனா எனக்கு என்ன? அவ எப்படியாவது போட்டும்." இங்க சேதுவும் வந்துட்டு கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சுறாரு. அப்பதான் அங்க இருந்த கட்சி தலைவர் வந்துட்டு ராஜாங்கத்த பார்த்துட்டு, "என்ன ராஜாங்கம், உங்க மகன் சேது இப்படி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கும் சரின்னு படுதா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கத்த பார்த்து இங்க கட்சி தலைவரும் கேட்க, உடனே எங்க ராஜாங்கமும் வந்துட்டு, "இல்ல தலைவரே, சேதுவோட விஷயத்துல நான் தலையிட விரும்பல. சேதுவோட மனைவி தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்விய பத்தி சேதுக்கு நல்லா தெரியும். அதனால சேது எந்த முடிவு எடுத்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாரி அது அவனோட விருப்பம் தான். அந்த புள்ள தமிழ்ச்செல்வியும் சரி, அவங்க குடும்பத்திலருந்து யாரும் எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நாங்களும் வந்துட்டு இதுக்கு மேல யாருக்கும் உதவி பண்ண போறது கிடையாது தலைவரே." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் இங்க கட்சி தலைவர பார்த்து சொல்லிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்க கட்சி தலைவருக்கும், அவங்க மனைவிக்கும், அவங்க மருமகளுக்கும் வந்துட்டு அடுத்து என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் எங்க கட்சி தலைவரு ராஜாங்கத்த பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. "சரிங்க ராஜாங்கம், என் மருமக சொல்லி தான் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த பிரச்சனைய முடிக்கலான்ட்டு. ஆனா நீங்க எல்லாரும் இருக்க கோவத்துக்கு இந்த பிரச்சனை முடியுற மாரி தெரியல. இருந்தாலும் வந்துட்டு நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் ராஜாங்கம். உங்க வீட்லயோ இல்ல நீங்களும் வந்துட்டு தப்பா நினைக்க வேணாம். என்னை எதிரின்னு நினைக்க வேணாம். உங்க மருமகள் தமிழ்ச்செல்வி வந்துட்டு தப்பு பண்ணினதுக்கோசரம் நீங்களும் உங்க பையனும் வந்துட்டு கோவமா இருக்கீங்க சரி. ஆனா வந்துட்டு அவங்களுக்கு இப்போ டாக்டருக்கு படிக்கிறதுக்கு காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அந்த நேரத்துல அவங்களுக்கு உதவின்றது தேவைப்படும். இப்ப நீங்களும் வந்துட்டு அவங்க பக்கம் இல்ல. அதனால தமிழ்ச்செல்வி வந்துட்டு இப்ப தனியா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்ப காலேஜ் படிக்கிறதுக்கு யாரும் உதவி பண்ணல போல. அதனால நான் அவங்களுக்கு உதவி பண்ண போறேன் ராஜாங்கம். அவங்க காலேஜ் படிக்கிறதுக்கும், அவங்களுக்கு தேவையான பண உதவியும் நான் பண்ண போறேன். நான் சொல்றேன்னு நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க ராஜாங்கம்." அப்படிங்கிற மாரிலாம் ராஜாங்கத்த பார்த்து சொல்லிட்ட பிறகு, எங்க கட்சி தலைவர் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எல்லா உதவியும் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி சொன்னத பார்த்துட்டு, அங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருது. இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு, சாவித்திரிக்கு, தாமரைக்கு என்ன சொல்றது, என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் எங்க அப்பத்தாக்கு கொஞ்சமா சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் மோகனா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் சேதுக்கு வந்துட்டு இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்த ராஜாங்கமும் வந்துட்டு இங்க கட்சி தலைவர்கிட்ட, "இல்ல தலைவரே, நான் எதுவும் நினைக்க போறது கிடையாது. எங்க குடும்பத்துக்கும், அவங்க குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லன்னு ஆயிடுச்சுக்கு அப்புறம், நீங்க தமிழ்ச்செல்விக்கு என்ன உதவி பண்ணாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல தலைவரே. நீங்க தாராளமா வந்துட்டு டாக்டருக்கு படிக்கணும்னா படிக்க வச்சிரலாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கமும் இங்க கட்சி தலைவர்கிட்ட சொல்லிறாரு. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்த கட்சி தலைவர் வந்துட்டு, "சரிங்க ராஜாங்கம், நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப நான் கண்டிப்பா தமிழ்ச்செல்விய டாக்டருக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணிடுறேன். இதால எந்த பிரச்சனையும் வந்துட்டு திரும்ப வராதுன்னு நான் நம்புறேன். அப்புறம் என்ன ராஜாங்கம், நாங்க கிளம்பட்டுமா? நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நேரா இப்ப தமிழ்ச்செல்வி பார்க்குது அவங்க வீட்டுக்கு தான் போக போறோம் நாங்க எல்லாருமே. எங்க மருமகள் தான் வந்துட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிட்டு தமிழ்ச்செல்விய பார்த்தே ஆகணும் அப்படின்னு மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நாங்க போயிட்டு தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு போயிட்டு தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு அங்கருந்து கிளம்புறோம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு சொல்லவும், அப்பதாங்க ராஜாவும் வந்துட்டு, "சரிங்க தலைவரே, போயிட்டு வாங்க." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் எங்க கட்சி தலைவர் வந்துட்டு, "எங்களுக்கு தமிழ்ச்செல்வியோட வீடு வழி தெரியாது ராஜாங்கம். அதனால உங்க வீட்ல இருக்க யாராவது அனுப்பி வைக்க முடியுமா? எங்களுக்கு வழி சொல்றதுக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதுக்கப்புறம் தான் அங்க இருந்த ஆறுமுகத்தையும் வந்துட்டு எங்க கட்சி தலைவர்கிட்ட எங்க தமிழ்ச்செல்வியோட வீட்ட காமிக்கிறதுக்காக ஆறுமுகத்த இங்க சன்னாசி வந்துட்டு எங்க கட்சி தலைவர் கூட அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எங்க ஆறுமுகம் கூட கிளம்பி போறாரு. இங்க ஆறுமுகமும் கூட கிளம்பி போயிட்டு எங்க கட்சி தலைவரையும், அவங்க மனைவியும், அது மட்டும் மருமகளையும் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிறாரு. அப்பதான் அங்க வீட்டுக்கு வெளியில எங்க தமிழ்ச்செல்வியோட அம்மா வசந்தி வந்துட்டு தண்ணி புடிச்சிட்டு இருக்கும்போது, அங்க வீட்டுக்கு வெளியில கார்ல வந்துட்டு இருக்கு. உடனே பார்த்தோனே பதறி போயிட்டு, "என்ன கார் போலீஸ் தான் வருது. ஒருவேள நேத்து நடந்த பிரச்சனையில திரும்ப யாராவது வராங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க வசந்தி ரொம்ப பதறி போயிட்டு உள்ள இருக்க செல்லப்பாண்டிய கூப்பிடுறாங்க. அப்பதான் எங்க செல்லப்பாண்டி வேகமா வெளிய வராரு. வெளில வந்த பிறகு தான் இங்க கூடவே தமிழ்ச்செல்வியும் வந்துர்றாங்க. தமிழ்ச்செல்வி வரவும் அப்பதான் அங்க எதிர்க்க எங்க ஆறுமுகம் வந்துட்டு அங்க கட்சி தலைவர கூட்டிட்டு வராரு. இங்க பின்னாடியே வந்துட்டு கட்சி தலைவரோட மருமகளும் வராங்க. உடனே இங்க தமிழ்ச்செல்விக்கு அவங்கள பார்த்தோனே ரொம்பவே சந்தோஷமாயிருது. உடனே இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அங்க கட்சி தலைவரையும், அவங்க மருமகளையும், அது மட்டும் இல்லாம அவங்க மனைவி எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அப்பதான் வந்துட்டு இங்க வசந்தி கிட்ட இங்க தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, "இந்த மாரி மாமாவோட கட்சியோட தலைவர் இவரு தான்." அப்படிங்கிற மாரி. அப்பதான் வந்துட்டு இங்க எல்லாரும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. இந்த பக்கம் செல்லப்பாண்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. கட்சியோட தலைவர் வீட்டுக்கு வராரு அப்படிங்கிற மாரி. இங்க செல்லப்பாண்டியும் வந்துட்டு வந்த எல்லாருக்கும் ஏதாவது வாங்கிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி கிளம்பி கடைக்கு போயிறாரு. அப்பதான் இங்க கட்சி தலைவரும் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "இங்க பாரும்மா, எல்லா விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். என் மருமக வந்துட்டு நேத்து நைட்டு நீ அவங்க கிட்ட பேசின எல்லா விஷயம் என்ட்ட சொன்னாங்க. நானும் வந்துட்டு அங்க அமைச்சர் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போயிட்டு ராஜாங்கத்த பார்த்தோம். சேது பார்த்து பேசிட்டு தான் வரேன்.
அப்படிங்கிற மாரி எங்க கட்சி தலைவர் சொல்லவும், உடனே இங்க வசந்திக்கும், தமிழ்ச்செல்விக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் தான் இங்க கட்சி தலைவரோட மருமகளும் வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "தமிழே நீ எதுவும் கவலைப்படாத. உனக்கு இப்போ உதவி பண்ண யாருமே இல்லன்னு யோசிக்காத. நான் இருக்கேன். நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எல்லா உதவியும் வந்துட்டு மாமா செய்வாரு." அப்படிங்கிற மாரி இங்க கட்சி தலைவரோட மருமக பேச, உடனே அங்க இருந்த கட்சி தலைவர் வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "இங்க பாரும்மா இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கூட நான் இந்த அளவுக்கு வேகமா வந்துட்டு உதவி பண்ண வருவேனான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ வந்துட்டு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணும்மா. அது மட்டும் இல்லாம எல்லாத்துலயும் முதல் மதிப்பெண் வாங்குறவங்க நீங்க. இப்படி இருக்கும்போதும் என் மருமக சொல்லியும் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கணும் என்னால சும்மா இருக்க முடியாதும்மா. அதான் நேரடியா போயிட்டு அங்க சேதுவ பார்த்து பேசிட்டு வந்தேன். எதுக்கு தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தைய பத்தி இப்படி பேசுனீங்க அப்படிங்கிற மாரி. அதனால நீயும் வந்துட்டு இதுக்கு மேல எத நினைச்சு வந்துட்டு கவலைப்பட்டு இருக்காதம்மா. நீ டாக்டருக்கு படிக்கிற. உனக்கு எந்த காலேஜ்ல வந்துட்டு சீட்டு கிடைச்சதோ அந்த காலேஜ்ல வந்து டாக்டருக்கு படிக்கிற. அது எல்லாத்துக்கும் தேவையான உதவி யாரு பண்ணா என்ன? நான் உனக்கு உதவி பண்றேம்மா அப்படிங்கிற மாரிலாம். கட்சி தலைவர் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்து சொல்ல, இந்த தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்பதான் அங்க இருந்த வசந்திக்கு, அது மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்வியோட தங்கச்சிக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் தான் அங்க கடைக்கு போயிட்டு வந்த செல்லப்பாண்டிகிட்டயும் வந்துட்டு இங்க வசந்தி சொல்றாங்க, "ஏங்க ஐயாவே வந்துட்டு தமிழ்ச்செல்விய டாக்டருக்கு படிக்க வைக்கிறானாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க வசந்தி செல்லப்பாண்டிகிட்ட சொல்ல, உடனே அங்க இருந்த செல்லப்பாண்டி வந்துட்டு சந்தோஷத்துல, "தலைவரே நீங்க இப்ப என் பொண்ணுக்கு பண்ண போற உதவிய நான் எப்பயும் மறக்க மாட்டேன். நான் தான் வந்துட்டு என் பொண்ண படிக்க விடாம தப்பு பண்ணிட்டேன். ஆனா இதுக்கு மேலயும் வந்து என் பொண்ணு படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு மேல வந்துட்டு என் பொண்ணு படிக்கிறதுக்கு நானும் ஆதரவா தான் இருக்க போறேன். இப்ப நீங்களும் வந்து உதவி பண்றீங்க. ரொம்ப நன்றி தலைவரே. என் பொண்ணு கூடிய சீக்கிரத்துல டாக்டர் தமிழ்ச்செல்வியா வருவா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்லப்பாண்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இங்க கட்சி தலைவர்ட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க தமிழ்ச்செல்வியோட வீட்ல இருந்துட்டு இங்க கட்சி தலைவரும், அவங்க மருமகளும், அவங்க மனைவி வந்துட்டு எல்லாருமே பேசி முடிச்சிட்ட பிறகு, இங்க கட்சி தலைவரும் இங்க தமிழ்ச்செல்விய பார்த்து பேசிட்டு இருக்காரு. "கண்டிப்பா நீங்க மருத்துவக் கல்லூரிய சேர்ந்து நல்ல ஒரு டாக்டரா தான் வந்துட்டு வெளிய வரணும். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்து நான் இப்பயே பண்ண ஆரம்பிச்சுர்றேன்ம்மா. நீங்க எத நினைச்சும் உங்க கணவர் சேது வந்துட்டு இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற மாரி கவலைப்படாம, அடுத்து ஒரு நல்ல டாக்டரா எப்படி நம்ம ஆகுறது அப்படிங்கிறத பத்தி மட்டும் யோசிங்கம்மா. மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி எங்க கட்சி தலைவர் சொல்ல, உடனே எங்க தமிழ்ச்செல்வி வந்து, "ரொம்ப நன்றி தலைவரே." உடனே எங்க தமிழ்ச்செல்வி இந்த பக்கம் கட்சி தலைவரோட மருமகள பார்த்தோம். "அக்கா நீங்க பண்ண இந்த உதவிய எப்பயும் மறக்க மாட்டேன்க்கா. என் புருஷன் சேது வந்துட்டு இப்படி பேசிட்டாரு. எங்க அப்பா வந்துட்டு வீட்ல இப்படி பண்ணிட்டாரு." அப்படிங்கிற மாரி கஷ்டத்தோட தான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுனேன் நைட்டு. ஆனா நீங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய உதவி எனக்கு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலக்கா. ரொம்ப நன்றிக்கா அப்படிங்கிற மாரி கட்சி தலைவரோட மருமக கிட்ட இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்க கட்சி தலைவரோட மருமகளும் வந்துட்டு எங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "இங்க பாரு தமிழு, இதுக்கு மேல எந்த உதவியா இருந்தா நீ என்கிட்ட கேளு. நான் உனக்கு பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க தமிழ்ச்செல்வியும் ரொம்பவே சந்தோஷத்தோட, "சரிக்கா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருந்த எல்லாரும் பேசி முடிச்சிட்ட பிறகும் தமிழ்ச்செல்விக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு உதவி பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்பி போயிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம எப்படியோ டாக்டருக்கு படிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி.